மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே அனைவருக்கும் வணக்கம். கதைக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நான் உங்கள் போஸ்கோ அண்ட் ஃபாதர் பவுலா ஜெயக்குமார். ஃபாதர் வணக்கம். ஃபாதர் வணக்கம். எப்படி இருக்கீங்க ஃபாதர்? நல்லா இருக்கேன் போஸ்கோ. நீங்கள் நல்லா இருக்கேன் ஃபாதர். நல்லா இருக்கு. ஸோ ரொம்ப அழகாக கலகலன்னு போயிட்டுருக்கு நம்ம கதைக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில். இப்போது கடந்த வாரம் டாப்பிக்காக என்ன பேசணும் அப்படின்னா, மொபைல். இப்போ வந்து மொபைல் இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. குழந்தைங்க கூட மொபைல் வச்சுருக்காங்க அப்படிலாம் சொன்னோம். இன்ஃபேக்ட் நீங்களும் சொன்னீங்க வந்து காசு இல்லாமல் கூட வெளியே போயிடலாம், ஆனால் மொபைல் இல்லாமல் போக முடியாது, ஏன்னா மொபைலில் தான் காசே இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்த டாபிக் நிறைய அன்பர்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ அதே போல் இந்த வாரமும் வந்து இந்த மொபைல் பயன்பாட்டால் வந்து நம்ம வந்து மொபைல் யூஸ் பண்ணுறோம், அந்த கைபேசி அந்த டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் அந்த மொபைலை யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்குது, நன்மைகள் இருக்குது, எப்பப்பெல்லாம் அது அந்த பயன்பாட்டை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம். ஸோ அன்பர்களும் நிறைய பேர் கடந்த வாரம் ரொம்ப அழகாகவே பேசினாங்க. ஸோ இந்த வாரமும் கண்டிப்பாக அதை கதைக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டாப்பிக்கில் ஃபாதர் அதை குறித்து ஆழ்ந்து சிந்திச்சிங்களா ஃபாதர்? ஏதாவது அன்பர்கள் பேசின அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்துட்டதுக்கு அப்புறம் ஏதாவது இம்பாக்ட் கிரியேட் ஆச்சா? இல்லை, இப்போ எனக்கு இந்த ஃபோன் அப்படின்னு சொன்ன உடனே தொடக்க காலங்களில் இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப இதாக இருந்தது. தொடக்க காலம் இந்த பட்டன் டைப் ஆகும், நம்ம இது சுற்றுறது, அதெல்லாம் நான் பார்த்தது அது போல். ஆமாம். என்ன அப்படின்னா, நான் குருமடத்தில் இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து பக்கத்து தெருவுக்கு வரணும், ஃபோன் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஓகே, வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். அம்மா வருவாங்க அப்படின்லாம் பார்ப்போம். இன்னும் சொல்ல போனோம்னா என்ன ஒன்றுனா, அவங்க அம்மாட்ட சொல்லி அனுப்பியிருக்கவே மாட்டாங்க. ஓ, அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய தொல்லையாக நினைப்பாங்க. என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் இப்படியே ஃபோன் பண்ணி அப்படின்ற அம்மாட்ட சொல்லியிருக்கவே மாட்டாங்க. நம்ம மறுபடியும் காத்துக்கிட்டு இருந்துட்டு அடுத்து, ஏன்னா வரிசையில் நின்று ஃபோன் பண்ணுவோம், மறுபடியும் போயிட்டு பண்ணும் பொழுது சொல்லி அனுப்பணும் இன்னும் வரல அப்படிம்பாங்க. மறுபடியும் ஃபோன் பண்ணும்போது சொல்லி அனுப்பணும் இன்னும் வரலம்பாங்க. உடனே எங்கள் அம்மா இதை கேள்விப்பட்டு பாட்டு பார்த்துட்டு உடனே கொஞ்ச நாளில் வீட்டுக்கு ஒரு ஃபோனே வாங்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் தெரிய வந்துச்சு அவங்களுக்கு இது என்ன ஒரு இது. நம்ம வந்து ஒரு எமோஷ்னலாக அம்மா மகன் அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் அவங்களுக்கு வந்து அது தொல்லை. கண்டிப்பாக. அதே போல் தொலைபேசி அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு உறவுகள் சேர்கிற ஒரு இடமா இருந்தாலும் இன்னும் ஒரு சிலருக்கு தொல்லையாகத்தான் இருக்குது. கண்டிப்பாக ஃபாதர் ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதே மாதிரி அன்பர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃபாதர். நம்மளுடைய நிகழ்ச்சி ஃபஸ்ட்டு காலரு. ஹலோ, வணக்கம். 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 ஆமாம், வணக்கம். வணக்கம் ஃபாதர். வணக்கங்கம்மா. எங்கேருந்து பேசுகிறீங்க? எப்படி இருக்கிறீங்க? என் பேர் அனிதா புதுமை சுவாமி, மேத்தா நகர் அசன்சன் சர்ச். ரொம்ப சந்தோஷம்மா, ரொம்ப சந்தோஷம். இந்த வாரம் டாபிக் கேட்டிங்களாம்மா? ஆமாம். நீங்கள் ஃபோன் பயன்படுத்துறதுனால நன்மைகள் இல்லை, அதை வந்து எந்தெந்த இடங்களை கொஞ்சம் தவிர்த்துட்டு இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய அனுபவங்களோட பகிர்ந்துக்கங்கம்மா. என்னுடைய அனுபவம் என்னன்னா, ஃபோன் வந்து நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான். ஆனா வந்து இந்த காலத்துல வந்து இந்த போனை வந்து ரொம்ப தீமையான காரியங்களுக்கு யூஸ் பண்றாங்க. அதனால நம்முடைய இளைய சமுதாயம் வந்து ரொம்ப அழிவின் பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்குது. என்னன்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த பட்டன் போன் இருந்த வரைக்கும் கூட ஒரு பிரச்சனை இல்லாம இருந்தது. ஆனா இப்ப வந்து பார்க்க போனோம்னா அந்த ஸ்கிரீன்ல எல்லாமே பாக்குறனால சின்ன குழந்தைகள் முதல் பெரியவங்க வர அவங்களோட உடல்நிலையே கூட அக்கறை செலுத்தாம அந்த போனுக்கு அடிமையாகி போயிருக்காங்க. நீங்க சொல்றாப்புல இரவுல நீண்ட நேரம் விழித்திருக்கிறது, அதுலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய இந்த இன்ஸ்டால, ஃபேஸ்புக்கில், இன்னும் யூடியூப்ல நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு, ஏன்னா இப்போ அந்த ரீல்ஸ்லாம் சொல்லும்போது பார்த்தோம்னா ஒன்று பார்த்தா உடனே அடுத்தது அதுவே கண்டினியூ ஆகுது. நம்ம எதில் ஆர்வமாக இருக்கிறோமோ அந்த விஷயத்தை வந்து மறுபடியும் அது டிஃபால்ட்டாகவே கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொன்னு என்னன்னா, நம்ம இப்ப தூர தேசத்துல
பெற்றவங்க இங்க இருப்பாங்க, பிள்ளைங்க வெளிநாட்டுல இருப்பாங்க, படிக்கிறதுக்கு போயிருப்பாங்க, மற்றபடி வேலைக்கு போயிருப்பாங்க. அவங்களுக்குள்ளால ஒரு உறவு பேசுவதுக்கு அதுக்கு ஒரு ரொம்ப பிரயோஜனமா தான் இருக்குது. அப்போ முன்னால எல்லாம் நம்ம ஒரு லெட்டர் போடுவோம், அது அங்க போய் சேர்றதுக்கு பதில் வர்றதுக்கு ரொம்ப நாளாயிடும். இது இப்ப இந்த வீடியோ கால் மூலம் பேசும்போது நம்ம பக்கத்துல இருக்கிற ஒரு உணர்வு, ஒரு அன்பு பரிமாற்றம், அதெல்லாம் ரொம்ப பயனுள்ளதா தான் இருக்குது. அதே நேரம் தீமைன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மிகவும் பாதிச்சது என்னன்னா, போன மாசம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரனுடைய குழந்தை 4 வயசுதான் ஆகுது. அந்த குழந்தைக்கு அவங்க அம்மா செல்போன் பாக்குறதுக்கு கொடுக்கல. அந்த ஒரு காரணத்துக்காக நீங்க போன் தராதனால நான் இந்த மாத்திரையை சாப்பிட்டு சாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த அவங்க அம்மாக்கு அது கூட புரியல. அந்த குழந்தை அப்படி விளையாட்டுக்கு சொல்லுதுன்னு நினைச்சிட்டாங்க. பார்த்தா டக்குன்னு எடுத்து 2 டேப்லெட்டை போட்டு தண்ணியும் குடிச்சிட்டாலாம். 4 வயது குழந்தை. 4 வயது குழந்தை. அப்ப இந்த போன்னால எவ்வளவு பாதிப்பு அடைஞ்சிருக்குது பிள்ளைங்க. ஏன்னா இந்த போனை பயன்படுத்துற பெற்றோர்கள் அத அளவோட யூஸ் பண்ணிட்டு இந்த சின்ன பிள்ளைகளுக்கு அது ஒரு தேவையில்லாததுன்னு அதை ஒதுக்கி வைக்கணும். உணவு ஊட்டுறாங்க. இல்ல சரிதான், நீங்க சொல்றாப்புல நிறைய விஷயங்கள்ல நம்ம தவிர்க்க வேண்டிய ஒன்றாக இருக்குது. எங்களை தொடர்பு கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து மாதா டிவி பாருங்க, மகிழ்ச்சியா இருங்க. உண்மையிலே ஒரு நல்ல ஒரு முக்கியமான கருத்தை பகிர்ந்துருக்கீங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. தேங்க்யூம்மா. நன்றிம்மா. நன்றிம்மா. அதாங்க போஸ்கோ, இப்போ நம்ம இவங்க சொன்னாப்புல ஒரு 4 வயது குழந்தை நீங்கள் ஃபோன் கொடுக்கல அப்படின்னா நான் இப்படி மாத்திரை சாப்பிடுவேன் அப்படின்னு அந்த குழந்தை மிரட்டுற அளவுக்கு, பெற்றோர்களை மிரட்டுற அளவுக்கு இருக்குது. இப்போ அந்த 4 வயது குழந்தைக்கு அந்த மாத்திரை சாப்பிட்டுட்டு நம்ம பிளாக்மெயில் பண்றோன்ற விஷயமே எப்படி ஃபாதர் அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கும்? அதுவும் மொபைல் பார்த்து தான், ஒருவேளை மொபைல்ல இருந்து அந்த கண்டென்ட் கூட பார்த்துருக்கும். கண்டிப்பா சொல்லி எந்த அளவுக்கு அது பாதிப்பு. ஏன்னா இன்னைக்கு இந்த ரீல்ஸ்லாம் அப்படிதான் குழந்தைங்களோட இதை நம்ம நானே நிறைய ரீல்ஸ்லாம் பண்ணுறேன். ஆனால் அது ஒரு அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு நேர காலம் இருக்கு. அதை தாண்டி அதுலேயே மூழ்கிடக்கூடாது, அதுலேயே நம்ம நேரத்தை செலவிடக்கூடாது அப்படின்ட்டு அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம். அது நம்மளை கண்ட்ரோல் பண்ணிடும். இல்லை, இப்போ நம்ம பார்த்தோம்னா இப்போ இந்த அம்மா சொல்கிறத வச்சு பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ஒரு காலத்தில் குழந்தைங்க பலூன் கேட்டாலுங்க, சின்ன சின்ன விளையாட்டு பொம்மைகள் கேட்டாலும், ஜாமெண்ட்ரி பாக்ஸ் கேட்டாலும், பென்சில் பென்சில் இப்படிலாம் கேட்டாலுங்க. ஆனால் இன்னைக்கு குழந்தைங்க எங்களுக்கு மொபைல் இருந்தால் போதும் அப்படின்னு மொபைல் கேட்டு அழுகுதுங்க. அது கொடுக்கலன்னா இப்படிலாம் பண்ணிக்குவேன் அப்படின்ட்டு பெற்றோருக்கு எதிராக நம்ம என்ன சொல்கிறது, பிளாக்மெயில் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே கேட்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது. இந்த ஒரு நேரத்தில் தயவு செய்து உங்களுடைய குழந்தைகள்கிட்ட இருந்து மொபைல் ஃபோனை எவ்வளவு தூரமாக வச்சுக்கிட்டு உங்களுடைய அன்பை கொடுங்க, உங்களுடைய அனுபவத்தை கொடுங்க, உங்களுடைய அறிவை கொடுங்க. மொபைலை கொஞ்ச நாளைக்கு தூரமாகவே வைங்க. அது அந்த ஏஜில் அவங்க கண்டிப்பாக அதை பார்த்துக்க. அதாவது அந்த குழந்தைகளுக்கான ஒரு தன்மை இருக்குல்ல ஃபாதர், குழந்தை நிலையில் குழந்தை பருவத்திற்கான அந்த மகிழ்ச்சியான செயல்களை செய்யணும். இந்த மாதிரி அதை கொடுத்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி அவங்களுடைய அந்த தன்மையை இழந்துடுறாங்க அப்படின்றது ஊர்ஜிதம். சரி, தொடர்ந்து பேச ஃபாதர் அன்பு லைனில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். வணக்கம். வணக்கம் அம்மா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் ஃபாதர். நான் விழுப்புரத்துல இருந்து அக்ஸீலியா ஜெரோம். ஓ, ஓகே. சொல்லுங்க அக்ஸீலியா. ஓகே, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு டாபிக் கேட்டிங்களா? மொபைல் போன்னால என்ன நன்மைகள் இருக்கு, என்ன தீமைகள் இருக்குதுன்னு கேட்டேன் ஃபாதர். ஆமா ஆமா, உங்களுடைய அனுபவங்கள் அப்படி எது இருந்ததுன்னா அதை பத்தி பகிர்ந்துக்கலாம். கண்டிப்பாங்க ஃபாதர், சொல்றேன் ஃபாதர். நாங்க இப்போ ஆசிரியரா இருக்கிறதுனால அதுல இருந்து சில கருத்துக்களை நான் பகிர்ந்துக்க விரும்புறேன். அதுல ஆசிரியரா இருக்கும்போது முன்னாடி எல்லாம் நம்ம ஸ்மார்ட் போன் இல்லாம நம்ம பட்டன் போன் வச்சிருந்தோம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கருத்துக்களை
நம்ம வந்து நம்மளே தான் எல்லா கருத்துக்களும் நம்மளே சொல்ல வேண்டியதா இருந்தது. ஓகே ஓகே. ஆனா இப்போ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிட்டதுனால நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஸ்மார்ட் போன் வச்சிருக்கோம், டேப் வச்சிருக்கோம். அதை வச்சு நாம ஒரு 50% கருத்துக்களை மாணவர்களுக்கு நாம சொல்லிட்டு அத பத்தின கருத்துக்களை இன்னும் வீடியோவா விஷுவலா காமிக்கும் போது மாணவர்களுக்கு இன்னும் சீக்கிரமா ரீச் ஆகும். வெரி குட். சரிதான். குழந்தைகள் வந்து நம்ம சொல்ல கேட்டு செய்யறதை விட அவங்க உற்று நோக்கி பார்த்து செய்யறது வந்து அவங்களுக்கு சீக்கிரமா போயிட்டு சேரும். அது வந்து நாங்க வந்து பிராக்டிகலா நாங்க உணர்ந்த ஒரு விஷயத்த நாங்க செஞ்சிட்டு இருக்கோம். அது வந்து அட்வான்ஸா வந்து நான் உண்மையாவே சந்தோஷமா ஃபீல் பண்ற ஒரு விஷயம். வெரி குட், வெரி சூப்பர். இப்போ இல்லை நீங்கள் சொல்கிறது சரிதான் டீச்சர். அதாவது நம்ம மொபைல் ஃபோனில் வந்து முன்னாடி வந்து எந்த ஒரு இதை ஒரு ஒன்று பார்க்கணுனாலும் ஒன்று புத்தகம் இல்லை ஏதாவது ஒன்று தேடிட்டு கிடப்போம். ஆனால் இன்னைக்கு வந்து கூகுளில் போனோம்னா வாட் இஸ் திஸ் அப்படி போட்டோம்னா வந்து உடனே வந்து அது படங்களோட அதை பற்றின தெளிவான ஒரு செய்திகளை வந்து இன்னைக்கு நமக்கு எந்த ஒரு சந்தேகத்தையும் அந்த மொபைல் யூஸ் பண்ணுறதுனால வந்து நம்ம வந்து அதில் போயிட்டு கிடைக்க முடியும். சர்ச் பண்ணி பார்த்து அதுக்கான மீனிங்கை வந்து இன்னைக்கு தேடி நம்மளே வந்து அந்த நாலேஜ் வளர்த்துக்கிறதுக்கு ரொம்ப பயன்பாடாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பயன்பாடா இருக்கு. ஆமாங்க ஃபாதர். நம்ம எந்த கருத்துக்களையும் இப்ப வளர்ந்து வரும் உலகத்துல பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல நம்ம குழந்தைங்க இப்ப என் பிள்ளை வந்து 12 முடிச்சுட்டு காலேஜுக்கு வெயிட் பண்றாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அம்மா இது நான் அம்மா வீட்டுல இல்ல இத செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க வளர்ந்த பருவத்துல இது எனக்கு பாட்டி சொல்லி கொடுத்தாங்க சமையலு, இது என்னோட அம்மா சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம சமைச்சோம். சரிதான் சரி. ஆனா இப்ப என் பொண்ணு பாத்தீங்கன்னா ஏதாவது சமைக்கணும்னா அதெல்லாம் கவலை இல்லம்மா நீங்க போயிட்டு வாங்க நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க யூடியூப் எடுத்து அழகா சமைச்சிட்டு சொல்றாங்க நாங்க உங்களை விட நாங்க சூப்பரா சமைச்சிட்டோமா அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்ப நம்ம இல்லைன்னா எந்த விதமான கஷ்டங்களும் இல்ல குழந்தைங்களுக்கு படிக்கிறதுலும் சரி அல்லது வாழ்க்கை முறையிலும் சரி. அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கிறதுனால அது அவங்களுக்கு வந்து கரெக்டா அவங்க அதை பாத்துக்குவாங்க. நீங்க சொல்றாப்புல இன்னைக்கு தாலாட்டு பாடுறதுக்கு அம்மா தேவையில்ல, ஒரு மொபைல் போதும். அதுல தாலாட்டு பாடல் போட்டா வந்துருது. நீங்க சொல்றாப்புல சமையல் கத்து தரதுக்கு யூடியூப் போதும். இன்னும் நிறைய சமையல் சேனல்கள் இருக்குது, அது போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது. அம்மா கொடுக்கிற அந்த அன்பு, அம்மா கொடுக்குற அந்த தோழமை உறவு, அம்மாவுடைய அந்த தொடுதல், அது வந்து எப்படிப்பட்ட தொலைபேசியாலும் கொடுக்க முடியாது. அத வந்து இன்றைய தலைமுறை வந்து உணரணும். அதுதான் ஃபாதர் நான் சொல்ல வந்து எல்லாமே எனக்கு கைக்குள்ள இருக்கு, எனக்கு எல்லாமே தெரியுது அப்படின்னு சொல்றதை விட அப்பா சொல்லுவார் நிறைய வழிமுறைகளை நம்மளுக்கு அப்பா சொல்றாருன்னா அப்பா அனுபவத்துல முன்னாடி போயிட்டு இருக்காரு அதனால நம்மளுக்கு சொல்றாரு, அம்மா அனுபவத்துல முன்னால போயிட்டு இருக்காங்க அதனால நம்மளுக்கு சொல்றாங்கன்னு இளைய தலைமுறையில இன்னைக்கு வளர்ந்து வரும் சூழ்நிலையில ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இருபால் இளைஞர்களும் இன்றைய உலகத்துல வந்து அப்பா அம்மா சொல்றாங்கன்னா அதுல ஒரு உண்மை ஆணித்தரமான உண்மை இருக்குதுன்னு நம்பணும். வெரி குட். ரொம்ப அழகா சொன்னீங்க. எங்கெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்ட்டு நீங்க ஃபீல் பண்றீங்க? கண்டிப்பா மதர் நாம பாக்குறது நான் வந்து 2 வீலர்ல தான் வந்து ஸ்கூலுக்கு போவேன். நான் வந்து இப்போ 18 வருஷமா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறேன். இடையில பாத்தீங்கன்னா நிறைய விபத்துக்களை நானும் ஃபேஸ் பண்ணிருக்கிறேன். நம்ம ஒழுங்கா போனாலும் எதிரில வரவங்க வந்து அத வந்து சரியா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சாலை விதிகள்னு ஒண்ணு இருக்கு, அத வந்து ஃபாலோ பண்றது கிடையாது. அதுல பாத்தீங்கன்னா நிறைய இப்போ பாத்தீங்கன்னா ரீசெண்டா எல்லாரும் ஹெட்செட் போட்டுக்கிறாங்க, போட்டுக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டே போறாங்க. அவங்க தனியா பேசிட்டு போறாங்கன்னு நாம நினைப்போம், யாரு இது தனியா பேசுறாங்கன்னு பார்த்தாக்கா அவங்க மொபைல் போன்ல பேசிட்டு இருக்காங்க. அப்ப பேசிக்கிட்டே போனா நிறைய விபத்துக்கள் வந்து ஏற்படுது. அதனால வர விளைவுகள் வந்து அவங்க உணர்றது கிடையாது. அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து என்ன விபத்து ஏற்பட்டு உயிருக்கே பிரச்சனை வந்துச்சுன்னா அதனால வர நீங்க சொல்றீங்க, ரொம்ப அழகா சொல்றீங்க. நம்ம குறிப்பா வாகனங்கள் ஓட்டும் போது நம்முடைய பயண நேரங்கள்ல அந்த நேரங்கள்ல வந்து நம்மளுடைய மொபைல் போனை தவிர்க்கலாம் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. எங்களை தொடர்பு கொண்டமைக்கு மாதா தொலைக்காட்சி
குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. தேங்க்யூ ஃபாதர். ரொம்ப நல்ல அழகாக கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரொம்ப அழகாக வந்து சொன்னாங்க ஃபாதர். அதே மாதிரி நிறைய நன்மைகள் வந்து இருந்தாலும் இன்றைக்கி வந்து மொபைல் இருக்கிறதுனால இந்த உலகமே கைக்குள்ள அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் அது பாசிட்டிவாக இருந்தால் பரவாயில்ல. அதனால் வந்து நம்முடைய அறிவுக்கண் மறைக்கப்பட்டு தாய் தகப்பன் சொல்கிறத கூட கேட்கறதுக்கு விருப்பம் இல்லாத அளவுக்கு நமக்கு விரக்தியில் கொண்டு போகிறது இந்த மொபைல் தான் அப்படின்றதுல வந்து கொஞ்சம் விலகி இருக்கணும் அப்படின்னு நல்லா அழகாக சொன்னாங்க. அதே மாதிரி விபத்துகள் சொல்லும்போது நிறைய ஞாபகம் வருது ஃபாதர். இன்றைக்கி ஒரு ஃபன்னுக்காக ரீல்ஸ் சொன்னீங்கல்ல ஃபாதர், அந்த ரீல்ஸ் ஒரு சில கண்டென்ட்டை வந்து ஃபன்னுக்காக க்ரியேட் பண்ணணுன்ட்டு அது ஒரு பேசிக்காக ஒரு 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 அந்த அறிவுன்னு சொல்லலை ஃபாதர், ஒரு நாலேஜ். இன்றைக்கி படிக்காதவர்கள் நிறைய மேதைகள்லாம் இருக்காங்க. ஒரு உயிர்ன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஃபாதர். அப்பா அம்மா வந்து தவம் இருந்து பெற்றிருக்காங்க. நமக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குது, வாழ்கிறதுக்கான நோக்கம் இருக்குது. இன்றைக்கி நம்மளுடைய அந்த அறிவுத்தன்மையை இந்த மாதிரி ஒரு விளையாட்டுக்கு இந்த மொபைலை பயன்படுத்தி நாம் வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக ஒரு விஷயம் பண்ணாலும் சும்மா போயிட்டு இருக்க ரோட்டில் வந்து அதை பாதிக்குது அப்படின்றது இவங்களுக்கு அது ஒரு பெரிய கேராகவும் இருக்க மாட்டேது. ப்ளஸ் இன்னொன்று ட்ரெயினுக்கு முன்னாடி போயிட்டு ரீல்ஸ் பண்ணுறது அடிச்சு நீங்கள் ரொம்ப அழகான ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட்டை கொஞ்சம் டீட்டெயில் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, எனக்கு விளையாட்டுத்தனமாக தெரிகிறது, இன்னொருவருக்கு விபத்தாக மாறி. கண்டிப்பாக அதனால நான் தானே பாட்டு கேட்டுட்டு போகிறேன், நான் தானே பைக் ஓட்டுறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு இல்லாமல் மற்றவர்கள் வாழுகிற இந்த சமூகத்தில் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி ஃபோனை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப அழகாக சொன்னாங்க ஃபாதர். ஸோ அதே மாதிரி அன்பர் லைனில் இருக்காங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃபாதர். ஹலோ, வணக்கம். வணக்கம் ஃபாதர். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் ஃபாதர். என் பேர் ஜோசப் ஃபாதர். நான் திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன். நான் ஆர்மில இருந்து ரிட்டையர்ட் ஆன ஒரு ஜூனியர் கமிஷன் ஆஃபீஸர். ஓகே. வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க சார். இன்னைக்கு இந்த டாபிக் கேட்டிங்களா சார்? கேட்டாங்க. சொல்லுங்க. மொபைல் போன் பயன்படுத்துறதுனால நன்மை தீமைகள். ஆமா. இன்னைக்கு சொல்லலாம் ஃபாதர். சொல்லுங்க. அதாவது இன்னைக்கு வந்து மிகப்பெரிய பயன்பாடு இந்த மொபைல் இருக்கு. அது நல்ல விஷயங்களுக்காக நிறைய நம்ம பயன்படுது. அட்வான்டேஜஸ் நிறைய இருக்கு. அதுல உதாரணமா நம்ம இப்ப பேசுறோம், யார்கிட்ட வேணா எந்த இடத்துல இருந்தாலும் உடனே கான்டாக்ட் பண்ணி பேச முடியுது. அந்த காலத்துல எல்லாம் லெட்டர் போட்டு 10 நாள் 15 நாள் வெயிட் பண்ணணும். இப்ப எல்லாம் உடனே பேசுறோம், நினைச்ச உடனே அந்த ஸ்பாட்லயே அந்த இதை பேசுறோம், கன்வெர்ட் பண்றோம், நம்ம செய்திகளை பகிர்ந்துக்க முடியுது. நல்ல விஷயங்கள் எதா இருந்தாலும் உடனே தெரிவிக்க முடியுது. இது ஒரு மிகப்பெரிய பயன்பாடு தான். அதே மாதிரி வீடியோ கால்ல பேச முடியுது, அதாவது நேரடியா பார்த்துட்டே பேச முடியுது. இப்ப என்னுடைய பொண்ணு இப்ப கனடால இருக்கு. நான் பார்க்கவே முடியாது. அந்த காலத்துல எல்லாம் வந்தாதான் பார்க்க முடியும், ஒரு போட்டோ அனுப்பிச்சாதான் பார்க்க முடியும். இப்ப எல்லாம் தினம் எப்ப நினைக்கிறோமோ ஒரு வீடியோ கால் பண்ணி பேச முடியுது, பார்க்க முடியுது. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். அதே மாதிரி என்ன விஷயங்களா இருந்தாலும் நம்ம உடனே அனுப்ப முடியும், சென்ட் மெசேஜஸ் அனுப்புறது, அல்லது நிறைய புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது. ஒரு புது இன்வென்ஷன்ஸ் என்னென்ன கண்டுபிடிப்புகள் இருக்குதுன்னா உடனே அதை நம்ம அதே ஸ்பாட்ல கண்டுபிடிக்கலாம். அதிகமான யூசேஜ் பண்ணக்கூடாது, அதுக்கு அடிக்ட் ஆகக்கூடாது. ஒண்ணு. அதுல இந்த கேம்ஸ் விளையாடக்கூடாது, எஸ்பெஷலி இந்த பப்ஜி கிப்ஜின்னு அந்த மாதிரி கேம்ஸ் இருக்குல்ல, அது அந்த மாதிரி அதுக்கு அடிக்ட் ஆயிட்டு நிறைய பிள்ளைங்க பாழாயிடுறாங்க. அது பார்க்கும்போது முக்கியமானது இந்த வீடியோ கேம், அது ஆன்லைன் கேம் சொல்றாங்க. என்னோட ஃப்ரெண்டு எனக்கு விளையாட வரல அப்படிங்கிறதுனால அவன் மேல கொலைவெறி தாக்குதல் நடத்துற அளவுக்கு ஆயிடுறாங்க அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. சொல்லுங்க. இது ஒரு விஷயம். அதே ஓரியன்டா கொஞ்சம் வளர்ந்த பெரியவங்க என்ன பண்றாங்க, இப்ப எல்லாம் ஆன்லைன் அது என்ன ரம்மி என்னமோ விளையாண்டு மனெல்லாம் தோத்துட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்க. இல்ல, இப்ப நீங்க சொல்றது சரிதான். அதாவது என்னன்னா, எனக்கு தெரிந்த ஒரு நபர், அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இது போல ஆன்லைன்ல வந்திருக்குது, இவ்வளோ பணம் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம், இவ்வளோ வட்டி கொடுத்தா போதும் அப்படின்ட்டு. உடனே இவ்வளோ தானே அப்படின்ட்டு இருந்தாரு. அதே போல் அந்த பணத்தையும் வாங்குறாரு, அந்த வட்டி தொடக்கத்தில் கட்டுறாரு. சரி, இதான் ஈஸியாக இருக்குது அப்படின்ட்டு அடுத்து போக 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 இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கடனாளியா இருக்கிறாரு. காரணம் இப்படிதான். என்னன்னா
கடன் ஆயிட்டு கடைசியில அதை என்ன பண்றதுன்னு தெரியாம உயிரை மாய்ச்சுக்கிறாங்க. அதனால ஒரு குடும்பமே பாழாயிருது. கண்டிப்பா அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். அதே மாதிரி சைபர் கிரைம்னு இப்ப நிறைய அந்த செல்போன்ல அந்த ஒரு பக்கம் அது சொல்றாங்க எத்தனையோ விதமான ஃப்ராட்ஸ் அதுல பண்றாங்கன்னு. அதெல்லாம் வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸா தெரியுது ஒண்ணு. அப்புறம் இந்த படிக்கிற பிள்ளைங்க வந்து தேவையில்லாத விஷயங்களை, அதாவது ஹலோ சொல்லுங்க. அதாவது படிக்கிற பிள்ளைங்க தேவையில்லாத சில விஷயங்களை அதுல கத்துக்கிறாங்க. அதை பார்த்து அது ஒரு தவறான முன்னுதாய் அதுக்கு பண்ணுது. தேவையில்லாதன்னா அவங்க வயசுக்கு மீறின சில விஷயங்களை, பாலுணர்வோ விஷயங்களோ அல்லது அந்த மாதிரி தவறானவங்களை பாக்குறதுக்கு அது ரொம்ப பாழ்படுத்துது. ரொம்ப அழகா பேசுனீங்க. உண்மையிலேயே நீங்க வந்து ரொம்பவே பயனுள்ள கருத்துக்களெல்லாம் நீங்கள் சொன்னீங்க. நம்மளுடைய இனிய இதயங்கள் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எத்தனையோ குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க, எத்தனையோ ஸ்கேம் நடக்குது, எத்தனை பேர் ஏமாந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம், இங்கே பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னா இந்த தளத்தில் இதெல்லாம் நடக்குது. ஸோ அதனால் எதையும் நம்பாமல் உண்மை எது பொய் எதுன்னு மெய் உணர்ந்து அதை அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மொபைல் பயன்பாட்டை நீங்கள் வச்சுக்கணும். அப்படி ரொம்ப நன்றி. நிகழ்ச்சி நம்ம போப் கூட அதான் சொன்னார். என்னன்னா உண்மைத்தன்மை. கண்டிப்பாக நம்ம இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துகிற பொழுது உண்மையாக பேசுங்க. கண்டிப்பாக எதை பேசணுமோ அதை பேசுங்க. கண்டிப்பாக அதில் அது வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணுமோ அப்படி கம்யூனிகேட் பண்ணுங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக நம்ம போப்பாண்டவர் கூட வலியுறுத்துறதெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல் இப்போ உங்கள் சார் சொல்லிகிட்டு இருந்தாங்களே, இன்றைக்கி வந்து நிறைய நேரத்தில் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டு உண்மைதான் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கெல்லாம் குழந்தைகள் போயிட்டுருக்காங்க. நம்ம சொன்னோம் அந்த அடிக்ட் ஆகிட்டு தான் இந்த 4 வயது குழந்தை வந்து மாத்திரை சாப்பிட்ற அளவுக்குலாம் இருக்குது. உண்மைதான் ஃபாதர். இது ஒரு அனுபவத்திலேருந்து பகிர்ந்துக்கணும் ஃபாதர். என்ன அப்படின்னா இந்த மொபைல் பயன்பாட்டு டிஜிட்டல் வேர்ல்டு இது கம்யூனிகேஷன் வந்து நியூஸ் பேப்பருமே கூட ஒரு கம்யூனிகேஷன் தான். ஈவன் நியூஸ் பேப்பர் இந்த லெட்டர்ஸ்லாம் வருது இல்லை, ஃபேக் லெட்டர்ஸ், இப்போலாம் அது வந்து இது வந்து ஒரு தவறானது, இது நம்மளை ஏமாத்துறாங்கன்ற அளவுக்கு நமக்கு அறிவு இருக்குது, அதை ஆய்ந்து அறியறதுக்கு அறிவு இருக்குது. என்ன அப்படின்னா இந்த டிஜிட்டல் வேர்ல்டு வந்ததுக்கப்புறம் ஃபாதர் நிறைய பக்ஸ் இருக்குது, நிறைய வந்து நம்ம ஏமாத்துறது. ஏஐ வாய்ஸில் நீங்கள் பேசுகிற மாதிரி என்கிட்ட பேசி பணம் பறிக்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. நிறைய பணத்தை வாங்குறாங்க. ஒரு கவர்மெண்ட் ஃபாதர் எப்பயுமே இந்த ஏமாத்துக்காரங்க ஒன்று செய்வாங்க ஃபாதர். இந்த சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் நீங்கள் வந்து நல்லா சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, வேலை பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க, லைஃப்பில் முன்னேறணும்னு ஆசைப்படுறீங்க. இவனுங்க வந்து ஷார்ட்கட்டு ஒன்று சொல்லி ஷார்ட் டைமில் உங்களுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் சம்பாதிக்கலாம், ஷார்ட் டைமில் நீங்கள் வளர்ந்தலான்னு யாராவது ஒருத்தவங்ககிட்ட சொல்லி அதுக்கு பணம் பறிக்கவோ இல்லை வேறு விஷயங்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்த்தாங்கன்னா அது முழுக்க ஸ்கேம் தான். என்றைக்குமே கடின உழைப்பு இல்லாமல் நம்மளால் டப்புன்னெலாம் முன்னேறவே முடியாது. ஏமாற இதில் தான் போய் நம்ம சந்திக்கணுன்றது நானே என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் நான் இன்றைக்கி அதை அவங்க அன்பர்களுக்கு சொல்லணும்னு முற்படுறேன். வெரி குட். ஸோ நம்மளுடைய நிகழ்ச்சியுடைய கடைசி கால லைனில் இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம். 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 வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் வணக்கம். அம்மா சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஃபாதர். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நான் கடலூர்ல இருந்து எஸ்தர் க்ளோரி பேசுறேன் ஃபாதர். சொல்லுங்க. எங்களுடைய பாரிஷ் வந்து தூய கார்மேல் அன்னை ஆலயம், கடலூர். வெரி குட். கடலூர் ஓட்டிங்களா? கடலூர் ஓட்டி இல்ல, என்டி. கடலூர் என்டி. ஓகே. கடலூர் என்டி ஃபாதர். வெரி குட். நானும் கடலூர் சென்ட் ஜோசப் கல்லூரியில தான் என்னுடைய வரலாறு படித்தேன். நானும் கடலூர் சென்ட் ஜோசப்ல என்னுடைய ஸ்கூல் படித்தேன் ஃபாதர். சூப்பர்மா, ரொம்ப மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணது. கண்டிப்பாக நம்மளுடைய தலைப்பு பார்த்துருப்பீங்க. அதை சொல்லுங்கம்மா, உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துங்க. இந்த மொபைல் என்னுடைய பயன்பாடுகள் அப்போ எப்பெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி. மொபைல் போன் இப்ப ரொம்ப பேசப்படுது ஃபாதர். ஆனா அது எனக்கு ரொம்ப பிடிக்காத விஷயம். நான் மொபைல ரொம்ப பார்க்க மாட்டேன். அப்படி பாக்கணும்னாக்கா இப்ப நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன், அந்த மெசேஜிங்களை மட்டும் தான் பார்ப்பேன். அது கண்டிப்பா ஸ்கூல்ல யூஸ் பண்ணணும்ன்றதுனால அதை யூஸ் பண்றேன். பிள்ளைங்க வந்து யூஸ் பண்ணாலும் நான் வான் பண்ணிக்கிட்டே இருப்பேன், யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஆனா அவங்களுக்கு என்னன்னாக்கா அதுதான் என்டர்டைன்மெண்ட்னு நினைக்கிறாங்க. நான் வந்து பைபிள் படிக்கிறதுலயும் பிரேயர் பண்றதுலயும் அவங்க ரொம்ப இன்வால்வ் பண்றேன். கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கிற மாதிரி நடந்துக்குவேன்னு வைங்க, அந்த மாதிரி இருப்பேன். ஆமா, ஏன்னா மொபைல்ல போய் பார்த்துட்டு அது கண்ணும் பாதிக்கப்படும்.
அதனால அது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். சொன்னோன்னே கேட்பாங்க 2 பிள்ளைங்களும். அது மாதிரி சர்ச்சுக்கு போகும்போது மொபைல் எடுத்துட்டு போகவே கூடாது. நீ பாப்பா காலேஜ் படிக்கிறா, அதனால நான் எடுத்துட்டு வரக்கூடாது. அவ்வளவு அதே மாதிரிதான் போகணும், எடுத்துட்டு வரணும். நானும் எடுத்துட்டு போக மாட்டேன். கையில என்ன எடுத்துட்டு வரணும் கேட்பேன். அவங்க வந்து ஜவுமாலை இருக்கா கிளம்பும் போதே கேட்பேன். ஜவுமாலை இருக்கா, பைபிள் நம்ம எடுத்துட்டு போக முடியாட்டாலும் நீங்க ஜவுமாலையை கையில வச்சிருக்கணும் அப்படின்னு. அதனால 2 பிள்ளைங்களும் அதே மாதிரி கேட்பாங்க. மொபைல் வந்து எப்படின்னாக்க நம்ம மாதா டிவில நான் காலையில 6 மணிக்கு மாஸ் பாக்குறது, அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்புற வரைக்கும் அந்த கண்டினியூ இருக்கிற ப்ரோக்ராம் எல்லாம் அப்படியே பாத்துட்டு இருப்போம். காலை வணக்கம், நம்ம ஆலய தரிசனம் அதெல்லாமே பாத்துட்டு இருப்போம். ஈவினிங் 6 மணிக்கு கண்டிப்பா மாஸ் அது பார்த்தே ஆகணும். அதனால எல்லாரும் உட்காந்துருவோம் டிவி முன்னாடி அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் படிங்க அப்படின்னு. சரிதான். அது டீச்சர், இப்போ நம்ம சமீபத்தில் சோபியா அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம், பார்த்தீங்களா? குறும்படம். மேபி டீச்சர்ன்றதுனால அவங்களுடைய நேரம் நேரம் ஆமா ஃபாதர். எனக்கு மார்னிங் அது ஒரு 7:30 தான், ஈவினிங் 6 o'clock தான் வீட்டுக்கு வருவோம். கண்டிப்பா நீங்க காத்திருங்க டீச்சர். அதாவது ஆகஸ்ட் 10ஆம் தேதி நம்மளுடைய சோஃபியா திரைப்படம், இந்த குறும்படம் வந்து நம்ம மாதா தொலைக்காட்சி டிவியில் போட்டுட்டு இருந்தோம். ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்கு அப்புறம் அது யூடியூப்ல ரிலீஸ் பண்றதா இருக்கும். ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா மொபைல்ல தான் பார்த்தாகணும் யூடியூப். அதுக்கு அந்த பயன்பாட்டுக்கு மாதா டிவி ப்ரோகிராம் தான் பார்ப்பேன். சொல்லுங்க, நம்ம மாதா டிவியுடைய ப்ரோகிராம் தான் பார்ப்பேன். பாருங்க, அது கூட வந்து ஏன் நாங்கள் இப்போ அதை சொன்னோம்னா, நம்ம திருத்தந்தை சொல்லியிருக்கிற இந்த லேட்டஸ்ட் டாக்குமெண்ட்டை பற்றி, அதாவது உலக தொலைத்தொடர்பு நாள் பற்றி திருத்தந்தை சொல்லியிருக்கிற அந்த டாக்குமெண்ட்டில் ஏஐ குறிப்பாக அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அதை பற்றி ஒரு பாசிட்டிவாக எப்படி இந்த இதை நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியா ஒரு கதையை நம்ம நண்பர்கள் ரொம்ப அழகாக எல்லாம் சேர்ந்து செஞ்சுருக்கிறோம். பாருங்கள், உங்களுடைய விமர்சனங்களை பகிர்ந்துக்கங்க. டீச்சர் இப்போ இன்றைக்கி எங்களோட தொடர்பு கொண்டு குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு அழகாக கண்ட்ரோலாகி இருக்கிறாங்க, நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். உங்களுக்காக உங்கள் குடும்பங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கடவுள் ரொம்ப நன்றி. கடவுள் வந்திருக்கோம், மாதா டிவிக்கு வந்திருக்கோம். ஓ வெரி குட் வந்திருக்கோம், வந்து பார்த்துட்டு தான் வந்தோம், ப்ரேயர் பண்ணிட்டு வந்திருக்கோம். ரொம்ப நன்றி. பிரேயர் பண்ணீங்க, எங்களுக்காக பண்ணீங்க, உங்களுக்காக நாங்க பண்றோம். கண்டிப்பா எல்லாருக்காகவும் பண்ணிட்டே இருக்கேன். தேங்க்யூ. ஸோ ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதுவும் அவங்க சொல்லும்போது இப்போ அன்பர்கள் இன்னொரு மாதிரி எடுத்துப்பாங்க. பாத்தியா காலர் ஒரு 2 பேர் அந்த குழந்தைங்க எவ்வளோ சமத்தா கேட்டு சொல்லுவாங்க. நீ அப்போ இப்போ வீட்டில் இருக்கிற குழந்தை மேலே திரும்பும், நீ சொன்னால் கேட்குறியா அப்படின்ற மாதிரி திரும்ப. அப்படியும் இருக்கக்கூடாது. இல்லை போஸ்கோ, உண்மைதான். நான் வந்து எப்பொழுதுமே அடிக்கடி ஒரு சில ஸ்கூலுக்குலாம் போகும்போது சொல்வேன், என்னன்னா ஒரு காலத்தில் வந்து நம்மளுடைய ஃபோன் வந்து பொதுவான இடத்துல இருந்துச்சு. அப்பா ஃபோன் எடுத்து, அப்பா உன் ஃப்ரெண்டு பேசுகிறாங்கப்பா அப்படிம்பாங்க. அம்மா ஃபோன் எடுத்து, டேய் அத்தை பேசுகிறாங்க அப்படிம்பாங்க. அது வரலையும் நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபோனை எல்லாருமே பேசுகிறது நல்லா இருந்துச்சு. என்றைக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனி ஃபோன் அப்படின்றது வந்ததோ, அந்த ஃபோன் இருக்கிற இடமே இன்றைக்கி வந்து மறைவாக வைக்கப்பட்டு இருக்கிறது, ஒரு மாதிரி ஓரங்கட்டப்பட்டிருக்கிறது. என்றைக்கு வந்து என்னுடைய ஃபோனையோ என்னுடைய காலையோ என்னுடைய தாயும் தந்தையும் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேனோ, அப்போவே நான் எங்கேயோ வேற ஒரு இடத்துக்கு போயிருக்கிறேன். அது வந்து எல்லா பெற்றோர்களும் தெரிந்து கொள்ளணும், குழந்தைகளும் தெரிந்து கொள்ளணும். ஏன்னா அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் நான் எந்த ஒரு மனிதனிடமும் எந்த ஒரு நபரிடமும் பேசுகிறேன் அப்படிங்கிறது அது வந்து தவறான உருவாக மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் சில நேரத்தில் என்னுடைய குழந்தைகள் தவறு செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிறது நம்பிக்கை. அப்படி தவறு செய்கிற பொழுது அவர்களை கேட்க வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய கடமை. அதனால் பெற்றோர்கள் வந்து தயவு செய்து இதை புரிந்து கொள்ளுங்கள். அதை விட ரொம்ப முக்கியமாக இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களை, தொலைபேசியாக இருக்கட்டும் இல்லை வேறு எதுவாக இருக்கட்டும், இவைகள் எல்லாம் உறவுகளை தொடர்பு படுத்துவதற்கான ஒரு கருவி மட்டும்தான். கண்டிப்பாக. அதனால் அதை மனசில் வச்சுக்கிட்டு உண்மையான ஒரு உறவுகளை வளருங்க. இப்போ நான் போஸ்கோட்ட பேச நினைக்கிறேன்னா, போஸ்கோ வரியா போஸ்கோ கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசலாம் அப்படிங்கிறதுக்கு மட்டும் அந்த ஃபோனை பயன்படுத்திக்கிட்டு நேராக உட்காந்து பேசணும்னா அந்த உறவு இன்னும் வலுவானதாக பலமானதாக இருக்கும். கண்டிப்பாக. அப்போ
தூரங்களை குறைப்பதற்கு இந்த தொலைபேசியை பயன்படுத்தலாம். பக்கத்தில் வந்த பிறகு தொலைபேசியை தூரமாக்கிடலாம். சூப்பர் ஃபாதர், சூப்பர், ரொம்ப அழகாக. அது வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும். அதனால் நம்ம வெறுமனே உடலோடு பேசவில்லை, நம்ம வெறுமனே கைகளோடும் காதுகளோடு மட்டும் பேசவில்லை, உணர்வுகளோடு பேசுகிறோம். அதனால் ரொம்ப அழகாக கையாளுங்க, ரொம்ப அற்புதமாக கையாளுங்க. உங்கள் உறவுகள் உன்னதமாகவும் உண்மையானதாகவும் இருக்கட்டும். உங்களுக்காக தொடர்ந்து. சூப்பர் ஃபாதர், சூப்பர் ஃபாதர், ரொம்ப அழகாக சொன்னீங்க ஃபாதர். ஃபினிஷிங்கில் இந்த டாபிக் நம்ம அடுத்த வாரம் வந்து வேறு புதிய தலைப்பில் சந்திக்க போகிறோம். அன்பர்கள்ட்ட ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கணும் அப்படின்னா ஃபாதர், ஒரு அருமையான ஒரு அறிஞர், ஒரு செலிப்ரிட்டின்னு சொல்லலாம், அவர் ஒரு விஷயம் சொல்கிறார் ஃபாதர், பகிர்ந்துக்கிறார் உலகத்துக்கு. இஃப் யூ ஹாவ் மொபைல், உங்களுடைய ஃபோன் இருக்குது உங்கள் கையில் அப்படின்னு சொன்னாக்கா, தினம் கால் வெளியில் இருக்கிறீங்களா, அம்மா அப்பாவை தாண்டி வெளியே இருக்கிறீங்களா, நான் பெற்றோர்கள் உற்றார்களை தாண்டி வெளியே இருக்கிறீங்களா, கால் தெம் எவ்ரிடே. தினமும் கால் பண்ணி அம்மா அப்பா கிட்ட பேசுங்க, நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. இன்னொருத்தவங்க கால் பண்ணாங்கன்னா தவிர்க்க முடியாத சூழ்நிலையாக இருந்தாலும் அது பரவாயில்ல, அட்டன் பண்ணி அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி முடிந்த அளவுக்கு நேராக நீங்கள் சொன்ன மாதிரி நேருக்கு நேர் அமர்ந்து உறவுகளை பகிர்ந்துக்குங்க. மேபி இன்றைக்கி அட்டன் பண்ணி பேசுகிற ஒருத்தவங்களுடைய காலர் நாளைக்கு அவங்க உலகத்திலே இல்லாமல் கூட போகிற சூழ்நிலை இருக்கும். இது டெம்பரவரி லைஃப். ஸோ அதனால் ஒருத்தவங்க பேசுகிறத கூட நம்ம காதில் வாங்கிக்காத அளவுக்கு கவனமின்மையோடு நம்ம வாழ்கிறதுக்கு இந்த மொபைல்லாம் ஒரு ரொம்ப டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது ஃபாதர். ஸோ அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி லைவ்லி உட்காந்து ஒருத்தவங்க பேசிக்கணும். அந்த ஃபோன் இருக்கும்பொழுது ஒருத்தவங்க பிரிஞ்சு இருக்கிறமா தினம்தோறும் அம்மா அப்பாவுக்கு, உங்களுடைய மனைவியோ இல்லை ஹஸ்பண்டோ வெளியில் இருக்கிறவங்க தினமும் ஃபோன் பண்ணி பேசுங்க. அதுதான் வந்து போப்பாண்டவர் சொன்ன மாதிரி நன்மையான விஷயங்களுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அது எல்லாருக்குமே வந்து அதை பகுத்தறிந்து அதில் இருக்கிற தீமைகளை அகற்றி நன்மைகளை மட்டும் பற்றிக்கணும் அப்படின்றத எனக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி ஃபாதர், தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க, அன்பரும் நிறையா பகிர்ந்துருக்காங்க. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ. இனிய இதயங்களே, ஸோ ரொம்ப அழகாக கடந்த வாரம் இந்த வாரமும் நிறைய கருத்துக்கள் இந்த மொபைலை பற்றி, அதை வந்து நல்ல விதத்தில் எப்போ பயன்படுத்தலாம், எப்போ பயன்படுத்தக்கூடாது சொல்லி அநேக அன்பர்கள் உங்களுடைய சொந்த அனுபவங்களை பற்றி பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்பவே பயனுள்ளதாகவும் அமைஞ்சிச்சு. மீண்டும் அடுத்த வாரம் ஒரு புதிய தலைப்பில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகிறோம். நான் உங்கள் போஸ்கோ அண்ட் ஃபாதர் பவுலா ஜெயக்குமார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.